சிவில் ஆஃபீஸ் டிராஃப்டிங் இன்டீரியர் டிசைன் அனாலிசிஸ் ஆஃபீஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 3dsmaxல நம்ம இந்த கார்னர் செல்ஃப் எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பெட்ரூம்ஸ்க்குலாம் வார்ட்ரோப் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டோருக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லைன்னா 2 டோருக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி செல்ஃப் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த செல்ஃப் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நார்மல் ரெக்டாங்கிளாக இருக்கும். ஸோ ரெக்டாங்கிள் அப்படிங்கும்போது நம்ம நார்மலாக பாக்ஸ் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி கர்வ் ஷேப்பில் வரும்போது நம்ம எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம வந்து டாப் வியூவில் வச்சுக்கலாம். ஸோ டாப்பில் வச்சுட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு லைன் டூல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். ஸோ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். எப்பவும் போல் நம்ம ஸ்கொயர் ஆர் ரெக்டாங்கிள் இந்த ஷேப்பில் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிராஸாக வந்துச்சு அப்படின்னா மாடிஃபைல போயிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனாக வெர்டெக்ஸ்ன்னு இருக்கும், அதை யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக நீங்கள் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஸ்ட்ரெயிட் லைன் வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி வெர்டெக்ஸ் யூஸ் பண்ணி மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு நார்மலாக இந்த ரெக்டாங்கிள் ஷேப் அப்படிங்கும் போது இல்லை ஸ்கொயர் ஷேப் போது பாக்ஸ் யூஸ் பண்ணிப்போம். இல்லைன்னா இதே மாதிரி லைன் டூல் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு கர்வ் ஷேப் மாதிரி வருது அப்படின்னா இந்த ஒரு வெர்டெக்ஸை மட்டும் உங்களுக்கு எந்த இடத்துல வந்து கர்வ் ஷேப் வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வெர்டெக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வெர்டெக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக ஆட்டோ கேட்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஃபில்லட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெர்டெக்ஸை சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல ஃபில்லட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபில்லட் வந்து நம்மளுக்கு அந்த கர்வ் வந்து டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து இந்த வெர்டெக்ஸை மட்டும் சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபில்லட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபில்லட்ல இந்த டவுன் ஏரோ அப் ஏரோ இருக்கும். ஸோ டவுன் ஏரோ இல்லை அப்படின்னா அப் ஏரோ பிடிச்சி இப்படி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபில்லட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபில்லட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபில்லட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாடிஃபையர் லிஸ்ட்டில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுங்க. ஸோ எக்ஸ்ட்ரூட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூட் ஆகிடும். நீங்கள் இதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ்க்கு நீங்கள் அமௌண்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போது இப்போ நான் இந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணுறேன். ஸோ மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போது இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்க வந்து வுட்டு தான். பட் நம்மளுக்கு வந்து வுட் மெட்டீரியல் மாதிரி இருக்காது, பிளெயினாக காட்டும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மாடிஃபையர் லிஸ்ட்டில் இதை செலக்ட் பண்ணிவிட்டு மாடிஃபையர் லிஸ்ட்டில் போயிட்டு UVW மேப் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான வுட் மெட்டீரியல் இந்த இடத்துல ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கார்னர் ஷெல்ஃப் கிரியேட் பண்ணுவோம் வார்ட்ரோப்க்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம டிவி யூனிட் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கார்னர் ஷெல்ஃப் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.